Hello friends, welcome to Centum Tutor PG TRB Commerce Unit 4 and 5 பார்க்க போகிறோம். Unit 4லையும் 5லையும் the same topic இருக்குது, marginal costing, contribution, profit volume ratio. இதே heading வந்து 5th chapterல வந்து cost volume profit analysisன்னு இருக்குது. இதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது, எப்படி ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பிறகு மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன். மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன்றது சேல்ஸ் எடுத்துக்கணும், அதுலேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டா ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் பாருங்கள் சென்டரில் இருக்குது. இந்த கான்ட்ரிபியூஷனுக்கு மேலே இருக்கிறது ரெண்டு யூஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம், அதுமாதிரி கீழே இருக்கிற இந்த ரெண்டு யூஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். மேலே இருக்கிற இருக்கும்போது சேல்ஸ் மைனஸ் லெஸ்ன்றது மைனஸ், சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதான் ஃபஸ்ட் ஃபார்முலா. கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அதே கீழே எடுக்கும்போது கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படின்னு கிடைக்கும். ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட். லாஸாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம், இங்கே ப்ராஃபிட் தான் இருக்கும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட். அப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டு போயிடும், மேலே சைடும் கீழே சைடும். சாதாரணமாக சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட். அப்போ கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்னு போடலாம், கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்னு போடலாம். பாருங்கள், அந்த கான்ட்ரிபியூஷன், வாட் இஸ் கான்ட்ரிபியூஷன் தெரியும். கான்ட்ரிபியூஷன் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி வேரியபிள் காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். அதான் கான்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட் ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் கான்ட்ரிபியூஷன். அப்போ இந்த சேல்ஸுக்கும் இந்த வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கான்ட்ரிபியூஷன். இதில் வந்து ப்ராஃபிட்டே இல்லை, லாஸும் கிடையாது. ப்ராஃபிட்டும் லாஸும் கிடைக்காதுன்னா இல்லைன்னா இந்த செகண்ட் ஃபார்முலா பாருங்கள், ப்ராஃபிட்டும் லாஸும் இல்லை. அப்போ இந்த ப்ராஃபிட்டை விட்டுட்டா பாக்கி என்ன இருக்கும் பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட்னு இருக்கும். சிலப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, இஃப் தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு ப்ராஃபிட்டும் இல்லைன்னா இந்த செகண்ட் ஃபார்முலாவை பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்னு இருக்குது. இங்கே நோ ப்ராஃபிட், அப்போ ப்ராஃபிட் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அதை விட்டுறணும். அப்போ கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட்னு ஆயிரும். பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் ரேஷியோ, கான்ட்ரிபியூஷனுக்கும் சேல்ஸுக்கும் உள்ள ரேஷியோ நம்மளுக்கு தெரியும். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் கான்ட்ரிபியூஷன். இந்த ஃபார்முலா பாருங்கள், கான்ட்ரிபியூஷனுக்கும் சேல்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, பிவி ரேஷியோன்னு சொல்கிறோம். இந்த பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ், அந்த கீழே சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அந்த கான்ட்ரிபியூஷனுக்கும் சேல்ஸில், அப்போ சேல்ஸில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றத பர்சன்டேஜில் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால இன்ட்டு 100ன்னு போடுறோம். அப்போ பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இன்னொரு விதத்தில் சொல்லலாம், பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன். சிலப்போ ரெண்டு பீரியடுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலோ இல்லை ரெண்டு பீரியடுடைய ப்ராஃபிட் கொடுத்தாலோ நம்ம என்ன பண்ணோம், சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் ரெண்டு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன். ரெண்டு பீரியடுடைய கான்ட்ரிபியூஷன், பீரியட் 1 பீரியட் 2 இல்லைனா ஒவ்வொரு இயர் கொடுத்துருப்பாங்க. 1998 ஒரு கான்ட்ரிபியூஷன், 1999 ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தால் இந்த ரெண்டு கான்ட்ரிபியூஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதான் சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன். ரெண்டு இயருடைய ப்ராஃபிட் கொடுத்துருந்தா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்ட்டு 100 போட்டால் பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், இந்த ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இதுலேருந்து நம்ம டிரான்ஸ்போசிஷன் இதை மாற்றி போட்டு எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ சேல்ஸும் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோவும் கொடுத்தா நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிடலாம். கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்ட்டு ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. அந்த ஃபஸ்ட் ஃபார்முலா பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100ன்னு கொடுத்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணும்போது நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேல்ஸ் அந்த கொண்டு போய் பிவி ரேஷியோ இந்த கொண்டு வந்துட்டால் போதும். அப்போது சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை பிவி ரேஷியோன்னு மாறிடும். அப்போது இந்த பிவி ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் அதுவும். சேல்ஸ் அந்த கொண்டு போயிட்டிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இந்த பக்கம். அப்போது சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். இதே சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சேல்ஸ் அந்த கொண்டு போயிட்டு பிவி ரேஷியோ இந்த கொண்டு வந்துடணும். அப்போ சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை பிவி ரேஷியோன்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள், ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் கேட்டிருக்காங்க, ஃபிக்ஸட் காஸ்ட். பர்டிகுலர்ஸ் பாருங்கள், சேல்ஸ் வந்து 2,40,000, டைரக்ட் மெட்டீரியல் 80,000, டைரக்ட் லேபர் வந்து 50,000. சேல்ஸ் கொடுத்தாங்க, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர்
கொடுத்தாங்க. வேரியபிள் ஓவர் ஹெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 20,000. ப்ராஃபிட் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. 30,000, 40,000, 50,000, 20,000 கொடுத்துருக்காங்க. இதில் எது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், நம்ம வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே கான்ட்ரிபியூஷனில் ஃபார்முலா பார்த்துருக்கோம். கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், கான்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ், ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாருங்கள், நம்ம 2 கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா பார்த்தோம். ரெண்டுமே கான்ட்ரிபியூஷன் தான். கான்ட்ரிபியூஷனாக சேல்ஸ் மைனஸ் வேரியன்ஸ் போட்டாலும் கான்ட்ரிபியூஷன் தான். ஃபிக்ஸடு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் போட்டாலும் கான்ட்ரிபியூஷன் தான். அந்த 2 கான்ட்ரிபியூஷனையும் ஈக்குவல் பண்ணிடலாம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸடு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். எஸ் மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் பி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், இதில் தான் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது, எஃப்ஐ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்மளுக்கு வந்து பாருங்கள், சேல்ஸ் எஸ் ஃபஸ்ட்டு சேல்ஸ் இருக்குது 2,40,000. ஆனால் வி கிடையாது, வேரியபிள் காஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கல, வேரியபிள் ஓவர் ஹெட் தான் இருக்குது. இங்கே வேரியபிள் காஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினுக்கான வேரியபிள் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க, 50,000 கொடுத்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வேரியபிள் காஸ்ட்டு. இந்த வேரியபிள் காஸ்ட்ன்றது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், வேரியபிள் ஓவர் ஹெட், இது 3 ஆட் பண்ணால் கிடைக்கிறதா வேரியபிள் காஸ்ட்டு. அப்போ டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 80,000 ப்ளஸ் டைரக்ட் லேபர் வந்து 50,000 ப்ளஸ் வேரியபிள் ஓவர் ஹெட் வந்து 20,000. அப்போ இந்த 80,000, 50,000, 20,000 டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், வேரியபிள் ஓவர் ஹெட் 3 ஆட் பண்ணிட்டா 1,50,000 வரும். இதுதான் வேரியபிள் காஸ்ட். இதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஸ் வந்து சேல்ஸ் பாருங்கள் மேலே எவ்வளோ இருக்குது, 2,40,000 மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இப்போ கண்டுபிடிச்சோம், வேரியபிள் காஸ்ட் வந்து 1,50,000 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், எஃப் ப்ளஸ் ப்ராஃபிட்டும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 50,000. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2,40,000லேருந்து 1,50,000 மைனஸ் பண்ணும். 2,40,000லேருந்து 1,50,000 மைனஸ் பண்ணால் 90,000 வரும். இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் 50,000 இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ், எஃப்பை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 50,000 இந்த பக்கம் இருக்கக்கூடிய 50,000 அந்த சைட் கொண்டு போகலாம். ஏற்கனவே அங்கே 90,000 இருக்குது. இந்த 50,000 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, அந்த போனால் மைனஸ் ஆயிரும். அப்போது 90,000 இந்த 50,000 அங்கே போனால் மைனஸ் 50,000 ஆயிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு எஃப், அதாவது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் ஆர் அதர்வைஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ 90,000லேருந்து 50,000 மைனஸ் பண்ணால் 40,000, தட் இஸ் அ ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். அப்போது ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் 40,000, தட் இஸ் அ கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். எ கம்பெனி ஹேஸ் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ருபீஸ் 90,000. ஒரு கம்பெனியோட ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்தாங்க 90,000. சேல்ஸ் வந்து 3 lakhs, ப்ராஃபிட் வந்து 60,000 கொடுத்தாங்க. பிவி ரேஷியோ கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்தாங்க, சேல்ஸ் கொடுத்தாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பிவி ரேஷியோ கேட்டிருக்காங்க. 40%, 50%, 30%, 60% தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா, பிவி ரேஷியோட ஃபார்முலா வந்து கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100ன்னு பார்த்தோம். பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. பட் கான்ட்ரிபியூஷன் இங்கே கொடுக்கல, நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தோம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்னு போடலாம். இங்கே சேல்ஸ் இருக்குது, வேரியபிள் காஸ்ட் கொடுக்கல. அப்போ இன்னொரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். கான்ட்ரிபியூஷன்றது ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்னு போடலாம். அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். அப்போது ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷனுக்கு பதிலாக ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் டிவைட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. எஃப் ப்ளஸ் பி டிவைட் பை எஸ் இன்ட்டு 100ன்னு போட்டுடலாம். பாருங்கள், எஃப் ப்ளஸ் பி நம்ம கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். வேரியபிள் காஸ்ட்டும் சேல்ஸும் கொடுத்துருந்தா வேரியபிள் காஸ்ட்லேருந்து சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். இங்கே ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்க்கும் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கனால கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் போட்டு கண்டுபிடிச்சிடணும். இப்போ இதில் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா பிவி ரேஷியோ கிடச்சிரும். பாருங்கள், பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் கிவன், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் இஸ் 90,000 ப்ளஸ் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 60,000 டிவைடட் பை சேல்ஸ் இஸ் ஆல்சோ கிவன் 3 lakh இன்ட்டு 100. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 90,000 60,000 ஆட் பண்ணி போட்டணும். இந்த 90,000 60,000 ஆட் பண்ணும்போது 1,50,000 வரும். டிவைட் பை 3 lakh இன்ட்டு 100. பாருங்கள், இந்த 1,50,000 டிவைடட் பை 3 lakhsன்னு இருக்குது. 3 lakhsல ஒரு 0 கம்மியாக இருக்குது பாருங்கள், தப்பாக போட்டிருக்கு. அந்த 3 lakhs கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 40 கட் பண்ணிட்டா 40 கட் பண்ணிடலாம். பாக்கி வந்து 15/13 இருக்கும். 115s are 15, 215s are 30 இன்ட்டு 100 இருக்கும். அப்போ 1ஐயும் அந்த 50யும் கட் பண்ணிட்டா 50 டைம்ஸ் கட் பண்ணலாம். 1 2s are 2, 50 2s are 100. அப்போ 50% தான் பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ 50%.
இப்போது கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ஃபைன் பிவி ரேஷியோ அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட். பிவி ரேஷியோ ஃபிக்ஸட் காஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். 2 பீரியட் கொடுத்துருக்காங்க. பீரியட் 1, பீரியட் 2, சேல்ஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி 2 பீரியட் கொடுக்கும்போது சேஞ்சு கண்டுபிடிக்கணும். நம்ம பிவி ரேஷியோ இருக்கும்போது சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் ஆர் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்ட்டு 100ன்ற ஃபார்முலா பார்த்தோம். அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2 பீரியட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலா பாருங்கள். பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போ ப்ராஃபிட்டில் வந்து சேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் பாருங்கள், 2 ப்ராஃபிட் இருக்குது. 9,000, 13,000 2 பீரியடில். சேஞ்சுன்றது 2க்குள்ள டிஃப்ரென்ஸ். 13,000 மைனஸ் 9,000. அதான் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். சேல்ஸ் பாருங்கள், 2 சேல்ஸ் இருக்குது. 1,40,000 மைனஸ் 1,20,000 அப்படின்னு போட்டணும். இன்ட்டு 100 பாருங்கள். சேஞ்ச் இன் ப்ராஃபிட் 13,000 மைனஸ் 9,000 டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் 1,40,000 மைனஸ் 1,20,000 இன்ட்டு 100. அப்போ 13,000லேருந்து 9,000 மைனஸ் பண்ணால் 4,000 கிடைக்கும். டிவைடட் பை 1,40,000லேருந்து 1,20,000 மைனஸ் பண்ணால் 20,000 கிடைக்கும். இன்ட்டு 100. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், 4,000ல் இருக்கக்கூடிய 3 zeros-ஐயும் 20,000ல் இருக்கக்கூடிய 3 zeros கட் பண்ணிட்டா 4/20 இருக்கும். 4/20ல் 1 4s are 4, 5 4s are 20 இன்ட்டு 100. அப்போ இந்த 5யும் 100யும் கட் பண்ணால் 20% கிடைக்கும். இந்த 20% தான் பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு கேட்டிருக்கிறது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ. இதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட்டோட ஃபார்முலா. சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ மைனஸ் ப்ராஃபிட். சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ மைனஸ் ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ மைனஸ் ப்ராஃபிட். இப்போ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபிக்ஸட் காஸ்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் நம்ம தெரியும் மேலே. ஃபஸ்ட் பீரியடுக்கு, ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட் பீரியடுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் ஃபார் செகண்ட் பீரியட் ஆல்சோ. ஃபஸ்ட் பீரியடில் வந்து சேல்ஸ் வந்து 1,20,000 இன்ட்டு பிவி ரேஷியோ வந்து 20% இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 20/100 மைனஸ் ப்ராஃபிட். ஃபஸ்ட் பீரியடோட ப்ராஃபிட் வந்து 9,000 இஸ் ஈக்குவல் டு 1,20,000ல் 20% கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நம்ம ஜீரோஸை கேன்சல் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து 24,000 கிடைக்கும். கேன்சல் பண்ணுற 20%. 1,20,000ல் 20% கண்டுபிடிச்சா 24,000 கிடைக்கும். அதுலேருந்து 9,000 ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணும். ஸோ 24,000லேருந்து 9,000 மைனஸ் பண்ணால் 15,000. இந்த 15,000 தான் ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டோட ஃபார்முலா பாருங்கள். சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ மைனஸ் ப்ராஃபிட். கொஸ்டின் நம்பர் 4. கால்குலேட் கான்ட்ரிபியூஷன் அண்ட் பிவி ரேஷியோ. கான்ட்ரிபியூஷனையும் பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் இஸ் கிவன் 5 lakh, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 1 lakh, ப்ராஃபிட் வந்து 1,50,000. இதில் கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இல்லைன்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸையும் ப்ராஃபிட் ஆட் பண்ணாலும் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மில் வந்து கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். இங்கே ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க 1 lakh, ப்ராஃபிட் வந்து 1,50,000. இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். அப்போது ஃபிக்ஸட் காஸ்ட் 1 lakh-யும் ப்ராஃபிட் 1,50,000-யும் ஆட் பண்ணிட்டா 2,50,000. இதுதான் கான்ட்ரிபியூஷன். இனி கண்டுபிடிக்க வேண்டியது பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோன்றது கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2,50,000 டிவைடட் பை சேல்ஸ் இஸ் கிவன் இன் தி கொஸ்டின் 5 lakh இன்ட்டு 100. ஃபஸ்ட் இந்த பாருங்கள் 2,50,000-யும் இந்த 5 lakh-யும் கட் பண்ணிடலாம். 2,50,000ல் இருக்கக்கூடிய 4 zeros-வையும் 5 lakh-ல் இருக்க 4 zeros கட் பண்ணிட்டீங்கன்னா 25/15 இருக்கும். 125 are 25, 225 are 15 கிடைக்கும். அப்போ 1/2 இன்ட்டு 100. அந்த 2யும் 100யும் கட் பண்ணிங்கன்னா 50% தான் பிவி ரேஷியோ. நீங்கள் தனி பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கொஸ்டின் பட் சிம்பிள் கொஸ்டினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் யூ கேன் டூ பிகர் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 5. ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் 1 கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். செகண்ட் ஒன் இஸ் பிவி ரேஷியோ. இதுலேயும் கான்ட்ரிபியூஷனையும் பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். பட் பர் யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் இஸ் 20 rupees. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் இஸ் 16 rupees. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 60,000 rupees கொடுத்துருக்காங்க. இதில் கான்ட்ரிபியூஷனையும் பிவி ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி சிம்பிள். கான்ட்ரிபியூஷன் தெரியும் நம்மளுக்கு. சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் போதும். இங்கே சேல்ஸ் பாருங்கள் 20 கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் 16 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சேல்ஸ் 20லேருந்து வேரியபிள் காஸ்ட் 16 மைனஸ் பண்ணிட்டா போதும். 20 மைனஸ் 16 மைனஸ் பண்ணால் 4. அதான் கான்ட்ரிபியூஷன். அப்போ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ் வந்து 20, வேரியபிள் காஸ்ட் வந்து 16 மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ₹4ன்னு கிடச்சிரும். இனி நம்ம கண்டுபிடிக்கிறது பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ நம்மளுக்கு தெரியும். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 4 rupees. நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் பர் யூனிட்.
டிவைடட் பை சேல்ஸும் பர் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க 20 இன்ட்டு 100 போட்டால் போதும். இங்கே ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸுக்கு இங்கே நம்மளுக்கு அவசியமே கிடையாது. அப்போது கான்ட்ரிபியூஷன் பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிச்ச கான்ட்ரிபியூஷன் 4 டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் அவன் பர் யூனிட் கொடுத்துருக்காங்க 20 இன்ட்டு 100. இந்த 20யும் 100யும் கட் பண்ணால் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 10 இருக்கும், 10/2, 10ல் பாதி 10/2 வந்து 5. அப்போ 4 இன்ட்டு 5 20% கிடைக்கும். 20% தான் பிவி ரேஷியோ. Question number 6 பாருங்கள். If PV ratio is 40% of sales, then what about the remaining 60% of sales? பாருங்கள், சேல்ஸில் 40% வந்து PV ratio. சேல்ஸில் 40% PV ratio. மீதி 60% சேல்ஸில் என்னன்னு கேட்குறாங்க. சேல்ஸில் 40% ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ ஆயிடுச்சுன்னா மீதி 60% என்னன்னு கேட்குறாங்க. எப்போதும் ப்ராஃபிட் சேல்ஸில் PV ரேஷியோ 40% போயிடுச்சுன்னா மீதி இருக்க 60%ம் வேரியபிள் காஸ்ட்டாக தான் இருக்கும். வேரியபிள் காஸ்ட். அப்போ இதில் ஆன்சர் வந்து ப்ராஃபிட்டாக, ஃபிக்ஸட் காஸ்ட்டாக, வேரியபிள் காஸ்ட்டாக, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியான்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து வேரியபிள் காஸ்ட். எப்படின்னு பார்க்கலாம், எப்படி 60% வருதுன்னு பார்க்கலாம். வேரியபிள் காஸ்ட் நம்மளுக்கு தெரியும். பிவி ரேஷியோன்றது கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போது அந்த பிவி ரேஷியோ தான் அவனே கொடுத்தாங்க, 40% கொடுத்துருக்காங்க. 40% அப்படின்றது 40/100. அப்போ மேலே பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் வந்து 40, சேல்ஸ் வந்து 100. கான்ட்ரிபியூஷன் வந்து 40யும் சேல்ஸ் வந்து 100 எடுக்கலாம். இப்போ கேல்குலேஷன் பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் கான்ட்ரிபியூஷன். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சேல்ஸ் வந்து நம்ம பார்த்தா அந்த மேலத்து ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சோம். சேல்ஸுக்கு நேராக என்ன இருக்கு பாருங்கள், 100 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தெரியாது, வி இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு தெரியும் மேலே இருக்கிறது பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் மேலே வந்து எவ்வளோ இருக்குது, 14 இருக்குது. அந்த ஃபார்முலா பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ்னு போட்டதில் கான்ட்ரிபியூஷன் நேராக 40 இருக்குது, சேல்ஸ் நேராக 100 இருக்குது. அப்போது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணும். சேல்ஸ் நேராக 100 இருக்குன்னா 100 போட்டுருங்க, மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தெரியாது, வீண் போட்டுருங்க, இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் வந்து மேலே 14 இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வேரியபிள் காஸ்ட். அந்த வேரியபிள் காஸ்ட் வந்து நெகட்டிவ் மைனஸாக இருக்குது. அந்த வேரியபிள் காஸ்ட் மைனஸை வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைட் கொண்டு போயிருங்க. அதே மாதிரி 40 இந்த கொண்டு வந்துருங்க. இந்த மைனஸ் வி அங்கே போனால் ப்ளஸ் வி ஆயிரும். இந்த 40 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, அந்த போனால் மைனஸ் 40 ஆயிரும். அப்போ 100 மைனஸ் 40 இஸ் ஈக்குவல் டு வீன் ஆயிரும். 100லேருந்து 40 போனால் 60. அப்போ வேரியபிள் காஸ்ட் பாருங்கள் 60. அப்போ பிவி ரேஷியோ வந்து 40% இருந்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 60% வந்து வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும். இதோட ஆன்சர் வந்து வேரியபிள் காஸ்ட். எப்போதும் சேல்ஸில் பிவி ரேஷியோ போக பாக்கி இருக்கிறது வந்து வேரியபிள் காஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இஃப் பிவி ரேஷியோ இஸ் 60%, பிவி ரேஷியோ 60%, then the marginal cost of the product is ₹20. calculate the selling price கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எங்கேயுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். மார்ஜினல் காஸ்ட்னா பயப்பட வேண்டியதில்லை. மார்ஜினல் காஸ்ட்னா வேரியபிள் காஸ்ட் எடுத்தால் போதும். வேரியபிள் காஸ்ட் தான். பிவி ரேஷியோ வந்து 60% இருக்குது. மார்ஜினல் காஸ்ட் வந்து ₹20 கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. வேரியபிள் காஸ்ட்ன்றது சேல்ஸ் மைனஸ் பிவி ரேஷியோ. இங்கே சேல்ஸை வந்து நம்ம 100% எடுத்துருவோம். ஏன்னா நம்ம பிவி ரேஷியோ வந்து 60% கொடுத்தனால நம்ம அதே பர்சன்டேஜில் 100% எடுத்துருவோம். அப்போ வேரியபிள் காஸ்ட்ன்றது 100 மைனஸ் பிவி ரேஷியோ. அப்போது நம்மளுக்கு தெரியும் வேரியபிள் காஸ்ட் V is equal to 100 மைனஸ் பிவி ரேஷியோ இஸ் கிவன் 60. 100லேருந்து 60 போனால் 40. இப்போ வேரியபிள் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதுலேருந்து பாருங்கள், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் வேரியபிள் காஸ்ட் வந்து இப்போ 14 நம்மளுக்கு கிடச்சிச்சு. வேரியபிள் காஸ்ட் வந்து 14 கிடச்சிச்சு. நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்ன எடுத்தோம், 100ன்னு எடுத்தோம். அப்போ வேரியபிள் காஸ்ட் 40, எப்போது செல்லிங் ப்ரைஸ் 100ஆக இருக்கும்போது. இப்போ கொஸ்டினில் பாருங்கள், மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் இஸ் 20. அப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து 20, மார்ஜினல் காஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட் 20 ஆகும். இப்போ வேரியபிள் காஸ்ட் 40ஆக இருக்கும்போது 100. அந்த வேரியபிள் காஸ்ட் 40லேருந்து 20 ஆச்சு பாருங்கள், கரெக்டாக பாதி கம்மியாச்சு. அப்போ செல்லிங் ப்ரைஸும் பாதி கம்மியாயிரும். 100 50ஆக மாறும். அப்போ டேரெக்டாக பார்த்தாலே தெரியும் வேரியபிள் காஸ்ட் 40ஆக இருக்கும்போது 100, அந்த 40 கரெக்டாக பாதியாக கம்மியாச்சு, 20ஆக மாறிடுச்சு. அப்போது செல்லிங் ப்ரைஸும் கரெக்டாக அதில் பாதியாக மாறிடும், 50ஆக மாறும். அது பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணுறதுனால செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த வேரியபிள் காஸ்ட் இன்ட்டு நம்ம பார்த்தோம் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை அந்த வேரியபிள் காஸ்ட். 100க்கு 40க்கு 100, 40 ரூபீஸ்க்கு 100ஆக இருக்கும் செல்லிங் ப்ரைஸு. அப்போ 20 இன்ட்டு 100/14 போட்டு கால்குலேட் பண்ணாலும் 15 கிடைக்கும். இல்லை நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம், வேரியபிள் காஸ்ட் 40னா
100. அந்த ஃபார்ட்டி கரெக்டாக பாதி 20யாக மாறிடுச்சு. அப்போது செல்லிங் ப்ரைஸும் பாதியாக மாறிடும். அல்லது நீங்கள் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணணுன்னா அந்த வேரியபிள் காஸ்ட் இன்டூ செல்லிங் ப்ரைஸ் பை வேரியபிள் காஸ்ட் 100/14 போட்டு கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு 15 வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ நம்ம கொஞ்சம் சம்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த சம்மை திருப்பி பாருங்கள், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் எப்படியெல்லாம் எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் கண்டுபிடிப்போம். அதுக்கு இந்த கான்ட்ரிபியூஷனும் பிவி ரேஷியோ தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ நாளையோட இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.